உங்க நீட் ப்ரிப்பரேஷன்ல பிசிக்ஸ் ஒரு பெரிய தலைவலியா இருக்கா? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாலும் 100 மார்க் கூட ஸ்கோர் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்களா? எம்சிக்யூஸே சால்வ் பண்ண முடியலையா? தப்பு உங்க மேலதான். இன்னும் நீட் எக்ஸாமுக்கு வெறும் 3 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல கரெக்டான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலனா கடைசி வரைக்கும் நீங்க இவ்வளவுதான் பிசிக்ஸ் மார்க்ஸ் எடுப்பீங்க. உங்க நீட் எக்ஸாம்லயும் கம்மி மார்க் தான் வரும். MBBS சீட்டே கூட மிஸ் ஆகலாம். என்ன நான் வந்ததுல நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க, வெளியில டிமோட்டிவேட்டா இருக்குன்னு வீடியோ பார்க்க வரேன், இங்கேயும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. த திங் இஸ், நான் ரியாலிட்டி பேசுறேன். இந்த நேரத்திலயும் உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலனா கண்டிப்பா அது எண்ட் ரிசல்ட்டா வரலாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட மோசமான ஸ்டேட்ல நான் இருந்தேன். அங்க இருந்து என் பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தேன். நீட் எக்ஸாம்லயும் சூப்பரா ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் வாங்கினேன். அண்ட் அந்த ஜேர்னியை உங்ககிட்ட இங்க ஷேர் பண்ணிக்க போறேன். நிஜமாலுமே எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாவே இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட டார்கெட்டை தெளிவா ஃபிக்ஸ் பண்ணேன். பிசிக்ஸ்ல இவ்வளோ மார்க்ஸ் எனக்கு எடுத்தா போதும், என்னால் MBBS சீட் எடுத்துட முடியும்னு சொல்லிட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண, அதுக்காக உழைப்ப போட ஆரம்பிச்சேன் கைஸ். நான் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? 180 டெஃபினட்டாக பாசிபிள்லாம் தெரியும் கைஸ். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணது 180 கிடையாது. அதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கான டைம் என்கிட்ட இல்லை, அதுக்கான ப்ரிப்பரேஷன் லெவலும் நான் இல்லை. ஏன்னா நான் எடுத்துகிட்டு இருந்த ஸ்கோர் 50, 60, 70, 80லேயே நின்றுருந்தேன் கைஸ். இதை தாண்டி என் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகலை. உங்களில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி மார்க்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த ஸ்கோர் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா எடுத்த உடனே 180க்கு புஷ் பண்ணாதீங்க, அதுக்காக உழைக்காதீங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு அது ஒர்க் ஆச்சு. ஸோ 180 இல்லை, 160 கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, 130 கூட இல்லை கைஸ். ஐ டார்கெட்டட் ஃபார் 120. ஆவரேஜாக 100லேருந்து ஒரு கண்டிப்பாக 120 ப்ளஸுக்கு நான் போயிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக உழைக்க ஆரம்பித்தேன். அதுக்காக என் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணேன். அப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான அனாலிசிஸ் நான் பார்த்தேன் கைஸ். சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் அனாலிசிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் கடந்த 5 வருஷத்தில் எவ்வளோ கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ந்து கேட்டிருக்காங்கிற ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்களுக்கு வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். பிரித்து வச்சுருக்கேன். லாஸ்ட் 2025, 24, 23, 22, 21 5 வருஷத்தில் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து 25ல் 2, 24ல் 2, 23ல் கேட்கல, 22ல் 7, 21ல் 2, ஆக மொத்தம் 13. இதே மாதிரியே ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு இருக்குது. மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் 2, 1, 3, 2, 1 9 கொஷின். அடுத்த பெரிய சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனில் 9 கொஷின். ஒர்க் எனர்ஜி பவரில் 11 கொஷின். ரொட்டேஷனல் மோஷன் அகெயின் பிக் சாப்டர் 9 கொஷின். கிராவிடேஷன் ஒரு 9 கொஷின். இதுக்கப்புறம் பெரிய சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷனில் ஓரளவுக்கு 8 கொஷின் இருக்குது. இதே மாதிரியே 12th சாப்டர்ஸ். 12th சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸில் பெரிய சாப்டர் நினைப்போம் 7 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து மட்டும் 17 கொஷின். செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கைஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 18, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்லேருந்து 16. அதுக்கப்புறம் பெரிய சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து கூட கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிக் சாப்டர், அடுத்த பிக் சாப்டர் ரே ஆப்டிக்ஸ். அதுக்கப்புறம் டியூவல் நேச்சர், செமிகண்டக்டர்ஸ் கைஸ். இது எல்லாமே சோ கால் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ், லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் போட்டுருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக இது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். உங்கள் ஈரோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஈரோட பிகினிங்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க போகிறீங்கன்னா இந்த சாப்டர்ஸுக்கெலாம் வெறித்தனமான உழைப்பை போடணும், மூளை முடுக்கில் போய் படித்து வைக்கணும்னு நினைப்போம் கைஸ். அது நிஜமாக ஒர்க் ஆகும். ஆனால் கடைசி 3 மாதத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. சொல்லிட்டா, யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே இது உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இது ஒரு மித். வெறும் சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் வச்சு வெயிட்டேஜ் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் கடைசி 3 மாதத்தில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கே திணறுவீங்க கைஸ். ஏன்னா நீட் எக்ஸாமினர்ஸ் இந்த சாப்டர் இத்தனை கொஷின் கேட்டுருணும், அந்த சாப்டர் இத்தனை கொஷின் கேட்டணும் உழைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டில் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். நிஜமாலுமே அதை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களால் ஹையஸ்ட் மார்க்ஸ் கம்மி டைமில் வாங்க முடியும். அண்ட் கைஸ், நான் உங்களை 100 மார்க் 120 மார்க்கில் நிற்க சொல்ல, ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு இந்த 120 மார்க்குக்கு நீங்கள் உழைப்பை போடுங்க. இதை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுங்க. இதை அச்சீவ் பண்ணிட்டு இங்கேருந்து எப்படி இதை 130 மாற்றுறது, 130ல் 140 போகிறது, 150 வருதுங்கிற வரைக்கும் என்னால் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் இதை அச்சீவ் பண்ண வைக்க முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் அப்புறமா சொல்கிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் இங்கேருந்து 50, 60, 70, 80லேருந்து 120க்கு புஷ் பண்ணு. அது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில விஷயம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பல பேருக்கு எரியலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாரு, ப்ரூஃபோட உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போது உனக்கு புரியும். பொறுமையாக என் கூட கவனிங்க. ப்ரூஃபோட காட்டுறேன். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். த லைஃப் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபிசிக்ஸ் இன் லாஸ்ட் 3 months பார்ப்போம். யா, இன்னும் நான் மறுபடியும் டேபிள் போட்டிருக்கீங்கன்னா டேபிள் தான், அதே இயர் வைஸ் அனாலிசிஸ் தான். இங்கே சாப்டர்ஸில் எதுக்குன்னா டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன இதெல்லாம் சாப்டருக்குள்ளே இருக்கிற மெயின் டாபிக்ஸ் கைஸ். இந்த டாபிக்ஸ் தான் எக்ஸாமினர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. வருஷம் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கலாம், இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கலாம்னு யோசிப்பாங்க. இந்த சாப்டர்லேருந்து கேட்கலாம்லாம் யோசிக்க மாட்டாங்க கைஸ். ஐ நோ திஸ். சீரியஸாக சொல்லுங்கள், இந்த அனாலிசிஸ் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே புரியும். பார்க்கலாமா? சர்க்குலர் மோஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வருஷம் எத்தனை கொஷின் வந்திருக்கு பாரு. இந்த என்டையர் சாப்டர் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை விடுங்க, இந்த சர்க்குலர் மோஷனை மட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற குட்டி டாபிக், அதில் 2025 ஒரு கொஷின், 24ல் 1, 23ல் 1, 22ல் 1, 21ல் 1. ஒவ்வொரு வருஷமும் மிஸ் பண்ணாமல் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதில் அது மட்டும் கடந்த 5 வருஷத்தில் 5 கொஷின். அப்போது ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் சர்க்குலர் மோஷனை தரமாக தட்டி வச்சா அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் அடுத்த வருஷம் அந்த கொஷின் வருமா? அதை ஆன்சர் பண்ண முடியுமா? +4 மார்க்ஸ் எடுத்து பேக்கெட்டில் போட முடியுமா? திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி ஐ ஹாவ் டிவைஸ்ட் 45 பெஸ்ட் டாபிக்ஸ் கைஸ். ஆஃப்டர் அனாலிசிஸ் 45 டாபிக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹைலைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறமா நீங்களே சொல்ல போறீங்க என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒரு டாபிக் இருக்கு. 2025ல் ஒரு கொஷின், 24ல் 1, 23ல் 1, 22ல் 1, 21 கேட்ட 4 கொஷின். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷன் தலைப்பார் அடிச்சுக்கிட்டேன் என்னோட போன ப்ரெடிக்ஷன் வீடியோவில். காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் படிங்கடான்னு 2025ல் மட்டும் 3 கொஷின். 24ல் 1, 2 மொத்தமாக 8 கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ் கைஸ் 6, 5, 7, இங்கே ஒரு 9, 8, 5, 4 இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். இந்த அனாலிசிஸை பாருங்கள். இதே மாதிரியே இஎம் வேவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்னு எல்லா வருஷமும் ஒரு கொஷின், 5 கொஷின். அதே மாதிரி ரீஃப்ராக்ஷன் கர்வ் சர்ஃபேஸ் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ்லேருந்து 4 கொஷின். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ப்ரிசம், அடுத்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு கைஸ். இதில் பெஸ்ட்டு 45 டாபிக்ஸ் எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே அடுக்கியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ்லாம் 2 தடவை கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் இருக்கா? 2 இந்த மாதிரி 3 இந்த மாதிரியும் ஒரு சில டாபிக்ஸ் நான் வச்சுருக்கேன் கைஸ். 2. இது எல்லாமே பியூர்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறது. இந்த டாப்பிக்லாம் மேபி 2 கேட்டிருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர் இயர்ஸில் கண்டிப்பாக ஒரு பொட்டென்ஷியல் கொஷின் எக்ஸாமினர்ஸ் இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா எப்போ வேணாலும் கேள்வி கேட்பாங்கன்னு இந்த டாபிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி வரும். நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக என்ன யோசிப்பேன்னா, இந்த 45 டாபிக் படித்தா போதுமா? இதை படித்தாவே 120+ மார்க்ஸ் வாங்கிடலாமா? ஒரு வேளை இதுலேருந்து வராமல் போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, மொத்தமாக ஃபெயில் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கணும், அதுதான் ஒரு ப்ராப்பரான லாஜிக்காக யோசிக்கிறவங்க நினைக்க வேண்டியது. அதுக்கான பதில் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் என்னோட சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஓல்டு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருஷம் 2020 நீட் எக்ஸாம்லேருந்து 2025 நீட் எக்ஸாம் வரைக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோன்னு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் இந்த டாபிக் சொல்லி இந்த டாப்பிக்கில் இந்த கொஷின் கேட்பாங்கன்னு ப்ரெடிக்ஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி மொத்த ஃபிசிக்ஸ்க்கும் கொடுத்துருப்பேன். அதோட அனாலிசிஸ் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ரூஃபோட ஒவ்வொரு வருஷமும் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 2025ல் என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கிவ் மீ 2 minutes. எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் இந்த வருஷம் கொஷின் கேட்பாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். கன்சிடர் எ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் கொடுத்து அதுக்கு நடுவில் பிளேட்ஸுக்கு நடுவில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பக்கத்தில் பார்த்தா நீ 2025 கொஷின் பேப்பர், இதில் கன்சிடர் எ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட் கொஷின், நான் சொன்ன எக்ஸாக்ட் கொஷின் வந்திருக்கு, எக்ஸாக்ட் லைன்ஸில் வந்திருக்கு.
ஏன்னா ட்ரெண்டில் இருக்குது. இந்த டாபிக் இந்த கொஷினை தான் எக்ஸாமினர்ஸ் விரும்புகிறாங்க. அனலைஸ் பண்ணால் இந்த மாடல் இருக்குது, எக்ஸாக்ட் கொஷினாக வந்திருக்கு. இதை போட்டவங்க அசால்ட்டாக இதை லெஃப்ட் ஹேண்ட் எழுதிட்டு வர முடியும் எக்ஸாமில். இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் காயில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ரேடியஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருப்பேன். அதில் அந்த கொஷின் தான் என் ப்ரெடிக்ஷன் வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் இது. ஓகே, இதில் 2 காயில் இருக்குது, 2 காயிலோட ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி தான் காயில் இருக்குது, அதோட ரேடியஸ் கொடுத்துருப்பேன். சென்டர் ஆஃப் த காயில் என்ன சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறேன். 2025 கொஷின் பேப்பரில் 2 காயில் இருக்குது, 2 கரண்ட் கேரிங் காயில் இருக்குது, அதோட ரேடியஸ் ரேஷியோ 1:2 இருக்குது. 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணிங்கன்னா 1:2 ரேஷியோ. அதே 1:2 ரேஷியோவில் மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் கொஷின் கைஸ். 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஒரே கொஷினை டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். எக்ஸாக்ட்லி தே ஹேவ் ஆஸ்க்டு. இதை போட்டவன் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணி இந்த கொஷின் முடிச்சிருப்பான். அகெயின் இட் கேம் த்ரூ அனாலிசிஸ். நெக்ஸ்ட், இதே மாதிரியே பல கொஷின்ஸ் இருக்கு கைஸ். நான் சொன்ன பார்த்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் படிங்க. வருஷம் வெறித்தனமாக அதில் இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நான் ஒரு 7-8 மாடல் கொடுத்துருந்தேன். ஒரு மாடல் 2 மாடல் கொடுக்கல. ஏன்னா எல்லா மாடலும் இம்பார்ட்டன்ட்டு. எல்லாத்தையும் நீங்கள் போட தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாமில் கேட்பாங்க. மாற்றி மாற்றி கொஷின்ஸ் வரும்னு சொல்லி 1 2 3 4 5 6 மாடல் கொடுத்துருந்தாங்க கைஸ். எக்ஸாமில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க தெரியுமா? நீட் 2025ல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த கொஷின். இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா இந்த கொஷின் போட தெரிஞ்சிருக்கலாம். இதை போட்டவங்க கண்டிப்பாக இதை ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சேம் மாடல் உங்கள் ரெசிஸ்டன்ஸை கொடுத்து வோல்டேஜோட கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் கைஸ். இதை போட தெரிஞ்சால் இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட், இந்த கொஷின் இதுவும் 2025ல் கேட்ட கொஷின் பேப்பரில் இருக்குது. இதை போட தெரிஞ்சவங்க இதை போடுவாங்க. ரெசிஸ்டர்ஸ் காம்பினேஷனை வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா அதுலேருந்து இந்த கொஷின் போட முடியும். அதே மாதிரி தான் இன்னொரு கொஷின். மொத்தமாக 3 கொஷின் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. 2 கொஷின் டயக்ராம் கொடுத்து கேட்டாங்க. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து நம்மளை கம்பைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பேசிக் கொஷின் கைஸ். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். சும்மா ஏனோ தானோன்னு 1000 கணக்கில் படிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கொஷினை போட முடியாது. ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிஸ் இருக்கணும் இந்த டாபிக்ஸ்க்கு. இன்னும் இருக்குது கண்ணா, நிறைய இருக்குது. கொஞ்சம் பேஷண்ட்டோட கவனிங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி சொல்ல போகிறேன். ஓகே, எஸ். இதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் கைஸ். ஆக்சுவலி என்ன எக்ஸாம் இதுன்னு தெரியல. 60 டிகிரி கொடுப்பாங்க. ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல் ஹாவ் டைபோல் மொமெண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மொமெண்ட் அப்படியே வந்திருக்கும். அண்ட் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி பொட்டன்ஷியல் வச்சு கேட்டிருப்பேன். இங்கேயும் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் கொஷின். நம்பர்ஸ் தான் சேஞ்ச் இருக்குது. இங்கே பொட்டன்ஷியல், அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி, அவ்வளோதான். ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன் கைஸ். இது எல்லாமே எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? எப்படி பின் பாயிண்ட்டாக இந்த 41 கொஷின், நான் இதே மாதிரி 41 கொஷின் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். 41 டாபிக்ஸில் அதுலேருந்து கொஷின்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து மட்டும் இதே மாதிரி 29 கொஷின்ஸ் நீட் 2025ல் கேட்டிருக்காங்க கைஸ். இதை நம்ப யாரும் தயாராக இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இதுதான் ப்ரூஃப் காட்டியிருக்கேன். இதே மாதிரி 29 கொஷினையும் ப்ரூஃப் பண்ணி பிடிஎஃபாக போட்டு வச்சுருக்கேன். லைனாக உங்களுக்கு இருக்கும், பார்க்கலாம். லாஜிக் கேட்ஸ் இதே மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன். ஒரு வீடியோ கூட எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது ஏன் சொல்ல வரேன்னு ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ப்ரிப்பரேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த லாஜிக் கேட்ஸும் இதே மாதிரி தான். இந்த 2 கேட்டை போட்டால் இந்த கேட் அதை விட ஈஸியான கேட். ஈஸி சிமிலர் மாடல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு, சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். வருஷம் ப்ரெடிக்ஷனில் சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட் வச்சிருவேன். இந்த வருஷம் சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட்டில் அந்த மட்டும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்க அவ்வளோ பெரிய சாப்டர்லேருந்து எக்ஸாமினர்ஸ் வருஷம் இந்த ஒரு டாப்பிக்கு தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட் தான் படித்து கேட்பாங்க. சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட் தரமாக படிச்சு வைங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுலேருந்து தான் கொஷின் இருக்குது. ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் 3 கம்பைன் பண்ண மாதிரி சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட். டயக்ராம் வச்சு ஒரு சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட் இதை வச்சு இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ examiners not working on chapters, they are repeating topics guys. இந்த டாபிக்லேருந்து வருஷம் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட அனாலிசிஸ் தான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட கேள்வி இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வேவ்ஸுங்கிற டாபிக். வேவ்ஸுங்கிறது ஒரு பெரிய சாப்டர். மொத்தமாக அந்த சாப்டரில் கடந்த 5 வருஷத்தில் 4 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அந்த 4 கொஷினும் ஆர்கன் பைப்ல தான் வந்திருக்கு. நான் ஓப்பன் ஆர்கன் பைப் கேட்பாங்கன்னு சொல்லி இந்த சாப்டரில் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆர்கன் பைப்லேருந்து கொஷின் வந்திருக்கு கைஸ். டைரக்ட் கொஷின் கைஸ். இந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பேட்சில் கிராஷ் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருந்தா சிம்பிளாக இந்த ஆர்கன் பைப்லேருந்து தான் கொஷின் வரும், அதை படின்னு. எக்ஸாக்டாக அதுலேருந்து ஒரு டைரக்ட் கொஷின் கைஸ். நீட் 2025 மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பேப்பரில் இந்த மாதிரி கொஷின்ஸை பின் பாயிண்ட் பண்ணி தரம் மட்டும் பண்ணி படிச்சுட்டு போனீங்கன்னா
எக்ஸாமில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பேப்பர்னு ரேட் பண்ணுறதுலையுமே உங்களால் 120+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அண்ட் இந்த 120+ மார்க்ஸ் வச்சு கம்ஃபர்டபுளாக சீட் பண்ணலாம். நிறைய பேர் 20 மார்க் 30 மார்க் மேக்ஸிமம் 50-60 மார்க் தான் எடுத்திருந்தாங்க. 120+ மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடிஞ்சிருந்தா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக அது இருந்திருக்கும். நான் வெறும் அனாலிசிஸ் வச்சு மட்டும் ஒர்க் பண்ணுற ஆள் கிடையாது. ஒரு முக்கியமான ப்ரூஃப் காட்டுறேன். இந்த இடத்துல EMAVஸ்லேருந்து கொஷின் இருந்தாங்க. வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் இந்த ஒரு டாபிக் இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தெரியும்? சர்க்குலர் மோஷனோட அப்ளிகேஷனில் இது இருக்குது. அந்த ஒரு டாபிக் இந்த வருஷம் கேட்க சான்ஸ் இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன், வெர்டிக்கல் சர்க்கிள் ஸ்லாக்கனிங் மாடல் பார்த்துக்கோங்கன்னு. அந்த கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. உங்கள் நீட் 2025 ஃபிசிக்ஸில் டயக்ராமேட்டிக்லாம் கொடுத்து இன்னும் ஈஸி பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த ஒரு மாடலை படிச்சிருந்தா, இந்த கொஷினை படித்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, சால்வ் பண்ணியிருந்தா, இந்த கொஷின் பீஸ் ஆஃப் கேக் கைஸ் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருக்க முடியும். இது ஒரு இன்ஸ்டிங்க்டில் வருது. இது மட்டும் கிடையாது. அதே மாதிரி கெப்லர்ஸ் லாங்கிற டாபிக் கிராவிடேஷன் சாப்டரில் இருக்குது. ரொம்ப வருஷமாக கேள்வி இல்லை, 7-8 வருஷமாக கொஷின்ஸ் கேட்கல. ஏதோ இன்ஸ்டிங்க்டில் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ரெடிக்ஷன் வீடியோவில் இந்த வருஷம் நம்ம கெப்லர்ஸ் லா கேட்கலாம் ரேருன்னு போட்டிருப்பேன். ரொம்ப வருஷமாச்சு கெப்லர்ஸ் லா கேட்டு, இந்த வருஷம் கேட்க சான்ஸ் இருக்குது, எனக்கு என்னமோ இன்ஸ்டிங்க்டில் தோணுதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் எக்ஸாக்டாக கெப்லர்ஸில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ரொம்ப கஷ்டம், விட்டுருங்க. பட் இந்த கொஷின் பாசிபிள் கைஸ். டைரக்ட் கெப்லர்ஸ் லாவோட அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. யார் ஒருத்தர் கெப்லர்ஸ் லாவை கடைசி மொமெண்ட்டில் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் இந்த எம்சிக்கு அடிச்சுட்டு வந்துருக்க முடியும். பல பேர் கெப்லர்ஸ் லாவில் இந்த மாதிரி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பேட்டர்னில் கேட்க மாட்டாங்க. ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, தெளிவாக அதுக்கு டைம் கொடுத்துருந்தா, யூ கேன் டூ இட் கைஸ். அண்ட் இது எல்லாமே நாட் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் அனாலிசிஸ். 6 வருஷமாக நான் நீட் ஆஸ்பிரன்ஸை கைட் பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷமாக ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனலிட்டிக்ஸ் எப்படி எக்ஸாமில் சில கொஷின் கேட்குறாங்கிற பேட்டர்ன் தெரியும். எல்லா பேப்பரும் நான் பார்த்துட்ருக்கேன். 2019 நான் கம்மி நேரத்தில் 100+ மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் எடுக்க முடிஞ்சதுக்கான காரணம் த அனலிசிஸ், த இன்ஸ்டிங், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வருது. கம்மி டைமில் உனக்கு சக்ஸஸ் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோ. இல்லைனா நான் 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து படிக்கிறேன், அதுக்கப்புறமா சீட் எடுக்க முடியுமா தெரில கவர்மெண்ட் காலேஜில், இல்லை அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா நீ எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் ஃபாலோ பண்ணிக்கோ. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், ஒரு அனாலிசிஸ் இல்லாமல் நீ ஒர்க் பண்ணனா, நீ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சீட்டு கிடைக்கும், என்னைக்கு கிடைக்கும் எனக்கு தெரியாது. பட் இது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி, இது ஒர்க்கே இருக்குது. ஒரு சில பேர் சொல்லலாம் இது ஃப்ளூக்கு, டாப்பிக்கை மட்டும் சொல்லிட்டு போகிறானுங்கன்னு. ஃபிசிக்ஸில் மோர் தென் 600 டாபிக்ஸ் இருக்குது. 600 டாபிக்ஸ்லேருந்து இந்த டாப்பிக்கை 41 டாப்பிக்கை பாயிண்ட் டவுன் பண்ணி இந்த டாப்பிக்கில் இந்த கொஷின் தான் வரும்னு அடித்து சொல்கிறேன். இதை தான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுலேருந்து வருஷம் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி 1 இயர் கைஸ். இது வெறும் 1 வருஷ கதை இல்லை. இந்த மாதிரி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மைக்ரோஸ்கோப் வரும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி மேக்னிஃபைங் பவர் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி இருக்குது கைஸ். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால கட் அவுட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஒரு குட்டி செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துருவாங்க. நான் ராடுக்கு சொல்லியிருந்தேன், எக்ஸாமில் ஸ்பியருக்கு கேட்டிருக்காங்க. சரியா? கட் அவுட் ப்ராப்ளம் படிங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால கட் அவுட் ப்ராப்ளம் தான் இப்போ ட்ரெண்டுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஐ எம் நாட் டூயிங் இட் ஃபார் ஜஸ்ட் 1 இயர். 2020 இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். 2020 ஒவ்வொரு வருஷமும் நான் கொடுத்த ப்ரெடிக்ஷன் வந்து 2020 31 MCQ, 21 32, 22 36, 23 38 இருக்கல. என்னோட மேக்ஸிமம் பீக் இதுதான். இதோட ப்ரூஃப்லாம் இருக்குது யூடியூப்ல, போய் பாருங்க. அப்புறமா உங்களுக்கு ப்ரூஃப் தெரியும். இதே மாதிரி கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2024 34, 2025 மட்டும் வெறும் 29 கொஷின் தான் வந்திருக்கு. பேட் தான், 30க்கு கீழே போயிடுச்சு. எனக்கே நெகட்டிவ் தான். ஆனால் 29 மார்க்கு நீ இந்த சொன்ன டாபிக், நான் சொன்ன கொஷின்ஸை தட்டிட்டு போயிருக்கணும், தரமாக படிச்சுட்டு போயிருக்கணும், பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த 29 டாப்பிக்லேருந்து 29 கொஷின்ஸ் 29 × 4 க்ளோஸ் டு 116 மார்க்ஸ் தூக்கிட்டு வந்துருக்கலாம். இந்த மாதிரி 29 கொஷினுக்கான ப்ரூஃப் வேணும்னா, இப்போ நான் காமிச்ச ப்ரூஃப் 10ல் எனக்கு ஃபுல் ப்ரூஃப் வேணும்னா கீழே இதே மாதிரி மொத்த 29 கொஷினுக்கு போட்டிருக்கேன். போயிட்டு அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ஃபுல்லாக நோண்டி பார்த்துக்கோங்க. நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். சரியா? அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ பார்க்குறீங்க. போய் கிராஸ் செக்மெண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸோடு கொடுக்குறேன். ப்ரெடிக்ஷன் வீடியோவில் 4 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன். டைம் ஸ்டாம்ப்ஸோட கீழே கொடுக்குறேன். போய் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஐ எம் டேம் ஷோர் கண்டிப்பாக என்டையர் சாப்டரும் உங்களால் படிக்க முடிஞ்சால் படிக்கலாம். யாராலும் படிக்க முடியும். மணிக்கணக்காக ஒரு சாப்டரை 10 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து கடைசி 3 மாதத்தில் நீங்கள் படிக்கலாம் கைஸ். MCQஸும் சால்வ் பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்கள். அதை படித்து உங்களால் சீட் எடுக்க முடிஞ்சால் ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஆனால் ஒரு விஷயம் கேட்டுக்கோ, நீ ஃபஸ்ட் நாளில் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை
45th டேவும் கொடுப்பியா? எல்லா நாளும் உழைப்பை போட்டு என்டையர் சாப்டர் படிப்பியா? ஒரு கொஷின். ரெண்டாவது கொஷின், அவ்வளோ விஷயத்தையும் உன்னால் ப்ராசஸ் பண்ணி எக்ஸாமில் எழுத முடியுமா? ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு சப்ஜெக்டில் அவ்வளோ விஷயத்தையும் ரிப்பீட்டடாக ப்ராசஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணி உன்னால் ஞாபகம் வச்சு எக்ஸாமில் அப்ளை பண்ண முடியுமா? கஷ்டம். நீ வெறும் கிளாஸையே 10 மணி நேரம் 15 மணி நேரம் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்டருக்கு எப்போ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன்? நீ சொல்லலாம் கிளாஸ்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. கிளாஸில் கண்டிப்பாக எம்சிக்யூ சொல்லி தந்தாங்கன்னா எம்சிக்யூ போடணும். நான் வெறித்தனமாக ஜேஇமின் எம்சிக்யூ போடுவேன். அதுவும் போயிட்டு நீ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான், நீ சுயமாக ஒரு கொஷினை படித்து பார்த்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்ஸில் மார்க் வாங்க முடியும். கிளாஸையே 6 மணி நேரம் 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், நோபடி கேன் சேவ் யூ. அப்போ இதை எந்த ஒரு கோச்சிங் பிளாட்ஃபார்மும் சொல்கிறது இல்லை. அவங்க எல்லாருக்கும் கிராஷ் கோர்ஸ் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன். பல மணி நேரம் என்னால் கிளாஸ் எடுக்க முடியும், 8 மணி நேரம் 7 மணி நேரம் உனக்கு சொல்லித்தரேன், இதை உட்காந்து கவனி சீட்டு வாங்கிடலான்னு சொல்லுவாங்க. அதை அவங்க வாங்கியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 8 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கலாம், அவங்களும் படிச்சிருப்பாங்க. கம்மி டைமில் சீட்டு வாங்கியிருக்காங்களான்னு யோசிங்க. த ஸ்ட்ராட்டஜி தட் ரியலி ஒர்க்ஸ். நான் இதை பண்ணியிருக்கேன். நான் இதை சொல்லி பல பேருக்கு நான் ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் எடுத்திருக்கேன் ஆப்பில். நான் இப்போ ஒரு முக்கியமான ரிவீல் பண்ண போகிறேன், அது வேறு விஷயம் சொல்கிறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் ரியலி ஒர்க்கிங். இது நடக்குது, அதுக்கான ப்ரூஃபும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டாபிக்ஸ்லேருந்து வெறித்தனமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இதை ஒர்க் பண்ணால் உங்களால் மார்க் வாங்க முடியும்னு நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன். உங்கள் இஷ்டம், இட்ஸ் அப் டு யூ. உனக்கு அறிவு இருக்குது, எதை சூஸ் பண்ணால் உன்னால் கம்மி டைமில் மார்க் வாங்க முடியும், சீட் எடுக்க முடியும், உனக்கு தான் தெரியும். அதை சூஸ் பண்ணு. நான் சொல்லிட்டேன், இந்த டாப்பிக்கை நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அந்த கிளாஸை நீ ஜஸ்ட்டு கவனித்தா மட்டும் பத்தாது, என் கூடவே சேர்ந்து நோட்ஸ் எழுதி எம்சிக்யூ சால்வ் பண்ணால் மட்டும் பத்தாது. கிளாஸை முடிச்சிட்டும் போயிட்டு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பண்ணுறதுக்கான டைம் வேணும். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த டாப்பிக்கை வெறித்தனமாக தட்டிட்டு அதை பல தடவை ரிவிஷன் பார்த்து பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு நீ எக்ஸாமில் போய் உட்காந்தா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் ஃபிசிக்ஸில் கம்மி டைமில் 120+ மார்க்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். அண்ட் தட் இஸ் அ வெரி குட் ஸ்கோர் கைஸ். கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜி ஸ்ட்ரென்தன் ஆகி ஃபுல் சாப்டர் படித்து நல்லா ரிவிஷன் பண்ணி மார்க் எடுத்துக்கோ. உன்னால் சீட் அச்சீவ் பண்ண முடியும். இது என்னால் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்லி ஃபார் லாஸ்ட் 3 months. ஓகே, இந்த லாஸ்ட் 3 monthஸில் இது ஒர்க்கே இருக்குது. நான் அதை பண்ணி ஒரு 12th முடித்த உடனே ஃப்ரெஷராக ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் கோச்சிங் போகாமல் சீட் எடுத்திருக்கேன். எனக்கு இது நடந்திருக்கு, உங்களுக்கு நடக்குங்கிற ஹோப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் அப் டு யூ. வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோ, இல்லைனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நவ் லெட்ஸ் மூவ் ஆன் கைஸ். அண்ட் இதே மாதிரியே 2026 நீட் எக்ஸாமுக்கும் நான் ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் எம்சிக்யூ ஷேர் பண்ணுறேன். என்னோடய அனாலிசிஸையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பைன் பண்ணி உங்களுக்காக ஃபிசிக்ஸ் கொஷின்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். டாபிக் சொல்லி எக்ஸாக்ட் கொஷின் இதை படிச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னா, நீங்கள் ஒரே ஒரு வேலை எனக்காக பண்ணோம். கமெண்ட் செக்ஷனில் என்எஸ்டி ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நீங்கள் போடுங்க. 500 கமெண்ட்ஸ் எப்போ இந்த வீடியோ கீழே வருதோ, இந்த கமெண்ட் மட்டும் 500க்கு மேலே வருதோ, அப்போது நான் அந்த வீடியோ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் யூ. கோ, சீக்கிரமாக போயிட்டு இந்த கமெண்ட்ஸை போடுங்க. நான் எல்லார் கமெண்ட்ஸும் நான் படித்து பார்ப்பேன். வெயிட்டிங் ஃபார் யூ ரெஸ்பான்ஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ இதுதான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். அண்ட் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல பேச போகிறேன். நான் இன்னும் முடிக்கல இந்த ஸ்ட்ராட்டஜியை. எனக்கு தெரியும் கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ போகுதுன்னு, பட் இட்ஸ் ரியலி ஒர்த்தி, லைஃப் சேஞ்சிங்காக இருக்க போது. ஒரே ஒரு பாயிண்ட் முக்கியமாக இருக்குது, நான் சொல்கிறத கேளுங்க. அப்போ தான் இந்த என்டையர் வீடியோக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பிக் ப்ராப்ளம் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஆனால் இந்த டாபிக் சொல்லிட்டீங்க, ஆனால் இது எங்கே படிக்கிறேன்னு சொல்லலையே. அதுக்காக தான் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இஸ் லோடிங் கைஸ். வெயிட் பண்ணிட்டு இருங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோட வர. ஃபிசிக்ஸில் இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பயமும் இருக்காது. ஃபிசிக்ஸில் இது வரைக்கும் இந்தியாவில் பண்ணாத ஒரு விஷயத்த உங்களுக்காக நான் பண்ணுறேன். யூடியூப்பில் இது வரைக்கும் பண்ணதில்லை, பண்ணுறேன். ரிசல்ட்டை காட்டுறேன். ஃபிசிக்ஸில் உங்கள் ஸ்கோரை நான் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அனௌன்ஸ்மெண்ட் இஸ் வெயிட்டிங். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள்.